இந்த காலமே மகிழ்ச்சியாக இருந்தது. பேச பேச அன்புக்குரிய சகோதரி சேலத்தை சேர்ந்த மாலதி அவர்களை பேச வருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டோம். கேக்குதுங்களா? கேக்குதுங்களா அண்ணா? எல்லாருக்கும் கேக்குதுங்களா? ஐயா 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 கொஞ்சம் அண்ணா கார்ட்லெஸ் இருக்கா? லாஸ்ட் வரைக்கும் கேக்குது இல்லைங்களா? கேக்குதாமோ? நான் சொல்லிட்டேன். நான் ஏன் மைக்கை மட்டும் கொஞ்சம் ஏற்றி வைங்க. வால்யூம் ஏற்றுங்கண்ணே. பேச்சாளர் அந்த மைக்குன்னு உயிராக இருக்கணும். உசுறு அங்கே தானே. எக்கோலாம் எடுத்துருனே சுத்தமாக. பாட்டுக்கு மட்டும் சொல்லும் போது எக்கோ வைனே. எல்லாருக்கும் மரியாள் ஆடியோ அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. ஐயா பேசலாமா இல்லை நீங்கள் பேசுகிறீங்களா? பேசுங்க. பேசலாம். பேசலாம். எல்லாருக்கும் கேட்குது இல்லைங்களா? ஏன் இத்தனை தடவை நான் எல்லாருக்கிட்டையும் கேட்குதா கேட்குதா கேட்குதான்னு கேட்குறேன்னா, இந்த ஸ்டேஜில் இயேசு கிறிஸ்துவின் முன்னாடி ஒரு உண்மையான சம்பவத்தை நான் பதிவு செய்யணும். பத்தியா இங்கே தான் கேட்குது, அங்கே கேட்கல. இப்போ கேட்க வச்சிரும் ஐயா. உட்காருங்க ஐயா. இங்கெல்லாம் கேட்கலையா? சொல்ல வேண்டியதானே அண்ணே. சரிங்கண்ணே, சந்தோஷம் அண்ணே. சொல்லதுக்கு சந்தோஷம் அண்ணே. கொலை அண்ணே ரொம்ப லாங்கில் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருனே. நீங்கன்னு கேட்குற மாதிரி இந்த ஆரன்னு கொலையெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இங்கே வர அண்ணே நண்பர்கள், என் சொந்த நண்பர்கள் எல்லாம் இங்கே முன்னாடி வாங்க அண்ணே. என்னண்ணே கேட்ட மாதிரியே இன்ன வரலையும் நடிச்சிங்களா? என்னங்க சேலம் மாலதி வந்து சொன்னாதான் கேட்பியகளோ எங்க தாய்மார்கள் சகோதரி பெருமக்கள் எல்லாம்? அதுக்கு தாங்க என்ன கேக்குதான்னு கேட்டுக்கிட்டேன். கேக்குதா? சொல்ற ஆளு அப்படி சரியா போச்சு. இப்படித்தான் இருக்கு போல. இல்லைங்க ஐயா, நான் ஒரு உண்மை பதிவை மட்டும் சொல்லிடுறேன். உண்மையாவே சொல்லுங்க. நான் பிறந்ததுல இருந்தே கொஞ்சம் திக்கி திக்கி தாங்க பேசுவேன். வாயின் ஒண்ணு. பிறந்ததுல இருந்தே கொஞ்சம் திக்கி திக்கி தான் பேசுவேன். ஸ்டேஜ் ஏறி வந்திருக்கு, கொஞ்சம் நல்லா பேசலாம் அப்படின்ற தைரியத்தோட வந்திருக்கேன். நல்ல நடுவர் நீங்க உட்கார்ந்துருக்கேன். அந்த பக்கம் 3 பேச்சாளர்கள் உட்கார்ந்துருக்காங்க, எங்க பக்கமும் 3 பேச்சாளர்கள் உட்கார்ந்துருக்காங்க. சரி, முதல்ல வரை இறக்கி விட்டுருக்கீங்க. ஆமா, சத்தியமா என்கிட்ட ஸ்கிரிப்டும் இல்லைன்னு, பேசுறதுக்கு வார்த்தைகளும் இல்லை. நாங்க எங்க அணிங்க எல்லாம் சேர்ந்து அவங்களே வச்சுக்கிட்டோம்க்கா, நம்ம உட்காந்துடலாம். நீங்க இங்கிட்டு போயிடுறீங்களா? நாங்க கிளம்பி போயிடுறோங்க. வந்ததுக்கு அந்த 3 பேத்த மட்டும் அந்த காலமே அந்த காலமே அந்த காலமேன்னு பேச வச்சு அந்த காலத்துக்கே தீர்ப்பு கொடுத்து அனுப்பிச்சிருங்க. வந்ததுக்கு எங்களுக்கு கை நிறைய பணத்தை மட்டும் கொடுத்து அனுப்பிச்சு நாங்க பட்டு கிளம்பி போயிடுவோம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி நன்றி. ஐயா 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 இருங்க. என்னப்பா பிரச்சனை உனக்கு? என்னம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் 3 பேரை வந்து உட்காந்துக்கிட்டு நாங்க வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கோம். எங்களை பார்த்து சிரிக்கிறது என்ன பேசுறது என்ன பிரச்சனை உங்களுக்கு? எப்போ நாங்க வந்து நின்னோமா, நாங்க சும்மா ஒரு பேச்சுக்கு திக்கு வாயின்னு சொன்னோமா, அவங்களுக்கு டைப் படிக்கிறோம் எங்க வாய். கரெக்ட் தான். இல்ல நானும் ஒரு பேச்சுக்கு சரி எப்படிதான் பேசுவோமே, மைக்கு டெஸ்ட் இருக்கா கரெக்டா இருக்கான்னு பேசலாமே, எனக்கு பேச தெரியாதுன்னு தான் சொன்னேன். என்னமோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? வாயில அவர் ஏதோ சொன்னாங்கண்ணே. வாயில பல்லு ஏதோ சொன்னார் இல்ல, எல்லாருக்கும் கேட்டுச்சு இல்ல. என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படிதான் தெரியுதா? குச்சி ஒண்ணு இருந்தா கூட உட்கார்ந்து நீங்க 3 பேர் இருந்தானே, அவங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கறதே நீங்க 3 பேர் தானே. ஐயா முறைப்படி தமிழை வணங்கிட்டு தேனூரும் தேவாரம் இசைப்பாட்டின் ஆதாரம் தமிழிசையே தனிசையே தரணியிடை முதலிசையே உன் மெழுகாய் ஒழுகும் கரையும் உன் அழகில் மெய் மறந்து போகும் என்று அன்னை தமிழை வாழ்த்துவிட்டு 3 எழுத்தில் கவிதை கூற சொன்னால் நான் முதலில் கூறுவேன் அம்மா என்று. அப்பேற்பட்ட என் தாயினை வணங்கி அழகான இந்த பட்டிமன்ற தலைப்புக்குள்ள வந்துடுறேன் சார். சார் கொஞ்சம் தள்ளிக்கோங்க. மனிதன் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த காலமா இந்த காலமா? நான் எந்த காலத்துல பேசணும்? இந்த காலத்துல பேசணும். ஐயா நடுவர்களுக்கு இன்னைக்கு எனக்கு உங்க மேல வந்து ஒரு பெரிய மரியாதை, ரொம்ப சந்தோஷமும் கூட. சரி, ஏன்னா இன்னைக்கு தான் தலைப்புக்கு ஏத்த மாதிரி 3 பேரை பேச்சாளர்களாக அறிமுகப்படுத்திருக்கீங்க. எப்பவுமே எனக்கு ஆப்போசிட்ல பேசுறது வெந்தது வேகாதது அறவே காடா பேச விடுவீங்க. இன்னைக்கு தான் இந்த காலம்னு பேசுறதுக்கு இளைஞர்கள் 3 பேத்தையும்
அந்த காலம்னு பேசுறதுக்கு முதியவர் 3 பேத்தையும் கூட்டு வந்திருக்கீங்க. உங்கள்கிட்ட திரும்பி பேசுங்க. இளைஞர்கள் தானே? இளைஞர். எங்க ஐயா இளைஞன் தானே? இப்பதான் முடி முளைக்குது. அவர் இளைஞருங்க. பேச பாருங்க தெரியும். அந்த பக்கம் பாருங்க 3 முதியவர்களை கூட்டு அண்ணனால உட்காரவே முடியல. அவருக்கு இப்பவே உட்கார தவிர கட்டியும். சரி அடேங்கப்பா, அதெல்லாம் பார்த்து புட்டியலோ. எனக்கு இது தேவைதான். அந்த 3 பேரும் முதியவர்கள் சொல்லிட்டல, நீங்க கரெக்டா கூட்டிட்டு வந்ததுனால எப்பேற்பட்ட நடுவர் நீங்க. நடுவரை இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா எல்லாருக்கும் ஐஸ் வைக்கணும், அப்பதான் எங்களுக்கு போற இடத்துல சோறு கிடைக்கும். அதனால நடுவர் சோறு வாங்கி கொடுத்த ஒரே காரணத்துக்காக நடுவரை வாழ்த்தணும். கோபக்கார நடுவரும் இல்ல எங்க நடுவர், கொடுமை செய்யும் நடுவரும் இல்ல. கோபக்கார நடுவரும் இல்ல எங்க நடுவர், கொடுமை செய்யும் நடுவரும் இல்ல. பாடிடுவார் பேசிடுவார், பாடிடுவார் பேசிடுவார், பேமென்ற அள்ளிடுவார். கோபக்கார நடுவர், கோபக்கார நடுவரும் இல்ல. வரி தெரியாதுனே, 4 லைன் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கேன். வரி தெரியாது ஐயா. பேமெண்ட் எடுத்து வச்சிட்டீங்கன்னா பேமெண்ட் எடுத்து வச்சுட்டோமா, வச்சு நான் பட்டுக்கு எடுத்துட்டு போயிருவேன். நான் எங்க இருந்து வந்திருக்கேன்? எங்க இருந்து வந்திருக்கீங்க? நீங்க தான் சொன்னீங்க இல்லையா, சேலம். சேலத்துல இருந்து வந்திருக்கேன்ல. எப்பேற்பட்ட ஊர் தெரியுமாங்க சேலம்? எங்க அப்பா. எஸ்னா ஸ்டீல், ஏனா அலுமினியம், எல்னா எலக்ட்ரைட், ஈனா எலக்ட்ரிசிட்டி, எம்னா மேங்கோ. அப்பேற்பட்ட ஊர்ல இருந்து நான் வந்திருக்கேன். எனக்கு அடுத்து பேசுறதுக்கு உங்க 3 பேத்துக்கு என்ன தைரியம்? ஆமா கேளு, நல்லா கேளு. எனக்கு அடுத்து பேசுறதுக்கு உங்க 3 பேத்துக்கு என்ன தைரியம்? இப்பவே நான் வந்து நின்னோனே எந்திரச்சு ஓடி இருக்க வேண்டாமா 3 பேரும்? கயிறு கொண்டு வந்திருக்காங்க. அத நம்ம பேசி முடிச்சு போகும்போது 3 பேர் தொங்கிடுவாங்க. ஊரு விட்டு ஊரு வந்து பொய்யகிய சொல்லாதீங்க, பேரு கேட்டு போனாதுன்னா நடுவர் பொழப்பு என்னாகுங்க. விட்டுடுங்கண்ணே இது வேணாங்கண்ணே, இங்க அத்தனை பேரும் இனி நடுவர் நம்பி. விட்டுடு அக்கா இது வேணாமக்கா, இங்க அத்தனை பேரும் இனி நடுவர் நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து ஊரு விட்டு ஊரு வந்துட்டு அந்த காலம் தான் சிறந்ததுன்னு பேசி பொய்யா பேசுறதுக்கு 3 பேர் இங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கவே கூடாது. எனக்கு ஒரு பெரிய கேள்விங்க. அந்த காலம்னு பேசுறதுக்கு 3 முதியவர்கள், வயதில் மூத்தவர்கள் வந்திருக்காங்க இல்லையா? அந்த காலத்துல பேசுறவங்க எப்படி வந்திருக்கணும்? முதல்ல எப்படி வந்திருக்கணும்? மேல் சட்டை போடாம அழகா ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு, அண்ணே மேல் சட்டை போடாம ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு, ஏக்கா ஒரு கண்டாங்கி புடவையை வச்சுக்கிட்டு நல்லா அழகா கொண்டைய போட்டு கொண்டை நிறைய நீ பூ வச்சுட்டு வந்திருந்தன்னா அந்த காலம் நாங்க ஏத்துக்கலாம். மேடம் வந்திருக்கிறது மாடர்ன் கேர்ள், அழகா ஃப்ரீ ஹேர்ல வேற வந்திருக்காங்க. மாடர்ன் கேர்ளா வந்திருக்காங்க. ஐயா அண்ணா, அவங்க 3 பேத்துக்கும் நீங்க பேசும்பொழுது மேடையில நின்னு பேசக்கூடாது. மேடை இந்த காலத்துல கண்டுபிடிச்ச மேடை. மேடையில நின்று அவங்க பேசக்கூடாது. பேசும்போது லைட் எல்லாம் அணைச்சிருங்க. அந்த அக்கா இருக்கா இல்லையானே கண்ணு தெரியாது. அருமை அருமை. மைக்க கொடுக்காதீங்க. அவங்கள பாட்டு கத்தி 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 பேச சொல்லுங்க. அடுத்த நாள் வீட்டுக்கு போய் அந்த அம்மா ஃபோன் பண்ணி வீட்டுக்கார்ட்ட பேசும்போது, ஹலோ யாரு பேசுறது அப்படி இருக்கு அந்த அம்மா வாய்ஸ். மைக்க கொடுக்க எல்லாமே இந்த காலத்துல கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு தானே. இந்த காலத்துல கண்டுபிடிச்ச எல்லா கண்டுபிடிப்பு வேணுமா? ஆனா மகிழ்ச்சி இருக்கிறது அந்த காலமா? ஐயா இப்ப அந்த ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல குழந்தைக்கு அப்புறமா போவோம். முதல்ல காதலுக்கு வருவோம். காதலுக்கு வருவோம். கரெக்ட் தானே? காதலுக்கு வருவோம். அந்த கால காதல்கள் எப்படி இருந்துச்சு? ஊரே 4 தெரு தான். மொத்த ஊரே 4 தெரு தான். முத தெருல இருக்கிற கடைசி வீட்டு பொண்ணும் 4வது தெருல இருக்கிற முத வீட்டு பையனும் காதலிப்பாங்க. சரி, எல்லாம் ஒரே குளம், ஒரே கோத்திரம், ஒரே ஊரு. வீட்டுல இருந்து வாசப்படியில் இப்படி எட்டி பார்த்தா பையன் வீடு தெரியும். இதுங்க எட்டி பார்க்காதுங்களே, எட்டி பார்க்கவே பார்க்காது. நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி காதலிச்சோம் தெரியுமா? நாங்கெல்லாம் எப்படி இருந்தோன்னு தெரியுமா? ஏப்பா அந்த அதான் ஊமை பசையில 1 கோடி செய்தி சொல்லி. ஊமை பாசையில அந்த காலத்து காதல் பேசவே மாட்டாங்க. கை ஊமை பாசையில 1 கோடி செய்தி சொல்லி வீட்டுக்கு முன்ன நின்று
விரலால விவரம் சொல்லி கண்ணை சிமிட்டிக்கிட்டு அப்படியே கண்ணுல சிமிட்டிக்கிட்டு கண்ணை சிமிட்டிக்கிட்டு ஒத்த சடைய முறுக்கிக்கிட்டு ஒய்யாரமா பாப்பியடி ஓரமா ஒரு பார்வை அந்த ஒரு பார்வையில என் ஆயுச முடிஞ்சு வச்சேன் என் ஆயுச முடிஞ்சு வச்சேன் அந்த காலத்து தான் அந்த காலத்து காதல் பேசுமா நீங்க சொன்ன பாட்டும் கரெக்ட் தானே நான் ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கேன் அதுக்காக தான் உங்களை உள்ள கூப்பிட்டது எதுக்குன்னா பேசுங்க குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா அடிக்க வேண்டாம் அந்த அளவுக்குலாம் இந்த பாட்டு இருக்காது குழல் ஊதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு 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 இந்தாப்பா ஒரு போனை பண்ணி பேசி தொலைய வேண்டியதானே ஒரு போனை பண்ணி பேசி தொலைய வேண்டியதானே போனை பண்றது இல்ல இங்க இருந்து பாட்டு பாடினா அந்த அம்மாவுக்கு கேட்கணுமா எப்படிங்க கேட்கும் எப்படி கேட்கும் அது ஒரே ஜாதிக்குள்ளேயே காதல் படிக்கிறது அதுல வேற எதிர்ப்பான் நாங்கெல்லாம் ரன்னிங் சோசிங்க அப்படி கல்யாணம் பண்ணோம் யார அத்தம்மாவளை ஐயோ அத்தம்மாவளை கல்யாணம் பண்றதுக்கு இம்புட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் எல்லாமே அந்த காலத்துல இருந்தது இந்த காலத்துல காதல் எப்படி இருக்கு அந்த காலத்து காதல் மதத்தை பார்த்து வருவதல்ல காதல் மனதை மட்டுமே பார்த்து வருவது இந்த கால காதல் பொண்ணு இருக்க தமிழ்நாட்டுல பையன் இருக்க அமெரிக்கால எப்படிங்க காதல் பண்ணாங்க சமீபத்துல ஒரு கல்யாணம் கூட நடந்துச்சு பொண்ணு இந்த ஊரு பையன் அந்த ஊர் எப்படி காதல் பண்ணி எப்படி கல்யாணம் பண்ணிருக்காங்க எப்படி கல்யாணம் பண்ணிருக்காங்க எங்களுக்கு மதம் தேவையில்லை சாதி தேவையில்லை சுற்றார் உணர்வுகளோட பாசம் மட்டும் இருந்தாலே போதும் அந்த காலத்துலயும் பாசம்ன்ற ஒண்ணு இருந்துச்சு இந்த காலத்துலயும் பாசம்ன்ற ஒண்ணு இருக்காது கடல் தாண்டி மழை தாண்டி எதையோ தாண்டி இருக்குங்க எங்களுடைய காதல் அவங்க காதல் அப்படியா இருக்கு அடுத்த கல்யாணத்துக்கு போவாங்க காதல் பருவம்லாம் முடிஞ்சிருச்சு காதலுக்கு அடுத்து பண்ண போறது கல்யாணம் கல்யாணத்துக்கு அப்போ பெண் பார்க்கும் படலம்னு ஒண்ணு நடக்குங்க எல்லார் வீட்லயும் நடக்கும் ஆனா இருந்தீங்கன்னா பெண்களை வீட்டுக்கு பார்க்க போவீங்க குனிஞ்ச தலை நிமிராம தலை நிறைய பூவை வச்சு விட்டு பொண்ணோட தலை ஆல்ரெடி தொங்கி போயிருக்கும் புள்ள நடந்து வரும் சரி தலைய தூக்காம கையில இருக்க காப்பி தட்டை எடுத்துட்டு போய் சரி எதிரில உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு பார்த்த மாப்பிள்ளையா இல்ல மாப்பிள்ளையோட அப்பாவா இல்ல மாப்பிள்ளையோட சித்தாவா மாப்பிள்ளையோட ஒண்ணு விட்ட ஃப்ரெண்டா மாப்பிள்ளையோட தம்பியா மாப்பிள்ளையோட அண்ணானே தெரியாது எல்லாத்துக்கும் காப்பி கொடுத்துட்டு மாப்பிள்ளைய பாத்தியாமா பார்த்த பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு யாரை பிடிச்சிருக்க மாப்பிள்ளையா அங்க வந்திருக்காது அதுதானங்க அந்த காலம் எங்க காலம் அப்படி இல்லை எதிரில உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு பார்த்த இழிச்ச வயந்தானா நான் தான் கட்டிக்க போறேனா என்கிட்ட தான் வடி வாங்க போறானா ஐயோ ரொம்ப முக்கியமானதை சொல்லுங்க என்கிட்ட தான் புருஷனா வேலை செய்ய போறானா அப்படின்றத நாங்க பார்த்து 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 புருஷனை நாங்க தேர்ந்தெடுப்போம் பார்த்து ஆமா அத்தனை பேர் உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு ஏத்த மாப்பிள்ளை இவர் தானா நாங்க பாக்கணும்ல அது இந்த காலத்துல தாங்க அந்த ஒரு ஃபெசிலிட்டியை கொடுத்ததே இந்த கால வாழ்க்கை தான் அதுவும் அந்த காலத்துல வாயை திறந்து பேசவே கூடாது சுதந்திரம் கொடுத்திருக்காங்க இப்ப சுதந்திரம் கொடுத்திருக்காங்க அந்த காலத்துல வாயை திறந்து பேசவே கூடாது எங்க காலத்துல என்ன வேணா பேசலாம் கல்யாணத்துக்கு முன்னாடிங்க எனக்கு நிச்சயமாயிருச்சு நிச்சயமாகும் போது பெண் பார்க்கும் படலத்தப்போ என்னைய பொண்ணன் பார்க்கறதுக்கு ஒரு கருவா பையன் வந்தான் ஐயோ கருவா நிச்சயம் பண்ணும்போது நிச்சயமான பிறகு இல்ல நிச்சயம் பண்ணும் பொழுது ஒரு கருவா பையன் இளிச்சவாய பையன் வந்தாப்ல அவர் வரும்போது நான் நிறைய வளையலாம் போட்டிருந்தேன் நான் வந்து நின்ன உடனே என்னை பார்த்து ஒரு பாட்டு பண்ணாரு கை நிறைய கண்ணாடி வளையல் சத்தம் என் கனவுல நீ கண்ணதுல தாரியா மொத்தம் ஏரியாவில் யாரும் இல்ல பெண்ணே என்னாட்டம் நீ அசத்துறிய ஹிந்தி பட ஹீரோயினியாட்டம் நான் இந்த கால பொண்ணு இல்ல அதுவும் மாடர்ன் பொண்ணு இல்ல அந்த பையனே பாடும்போது நான் பாடாம இருப்பேனா ஆமா கரெக்ட் தானே இந்த கால பிள்ளைங்க நாங்க நீ வாயை திறந்து பாடும்போது உன்னை நாங்க 50 லட்சம் ரூபா ரொக்கம் கொடுத்து நான் உனக்கு பைக்கே ஓட்டுறேன்னு பைக் வாங்கி கொடுத்து காரை வாங்கி கொடுத்து உன் பேர்ல ஒரு வீடை எழுதி கொடுத்து உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வரமே நாங்க பாடக்கூடாதா நான் பாடினேனே வதன வதன தக தத்தி தத்தா தச்சனு கண்ணு தக்கதா வதன வதன வடி வடி மேலனே வசைய மருந்து வைக்கவா வித்தார கள்ளி இவ வந்து நின்னா நிக்காம சிரித்தாலும் போடுமாடா சொன்னாலும் புரியாதடா கட்டும் போடு தருகிடதும் அவ்வளவுதானே எங்க
கல்யாணம் முடிஞ்சா எங்க கல்யாணம் முடிஞ்சா இப்ப நானும் அவரும் ஈக்குவல் சரியா போச்சுலங்க. இதுதாங்க இந்த காலத்து வாழ்க்கை. உங்க காலத்துல பேச முடியுமா? முதல்ல பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுத்துருப்பீங்களா ஐயா? நீங்க எல்லாம் வீட்டுல இருக்கிற உங்க வீட்டுக்காரம்மாக்கு மரியாதை கொடுத்துருப்பீங்களா ஐயா? இந்தாடியா எங்கடி இருக்கிற? நான் வாசலுக்கு வந்துட்டேன். வீட்ல இருந்து வெளியே போகும்போது தண்ணி கொடுக்கணும்னு தெரியாதா? அக்கா சொல்றாங்க இது 30 வருஷ திருமணம். 30 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணவங்க இப்படித்தான் பேசுவாங்க. அதை திருப்பி நாங்க கேக்குறோங்க. ஒரு பாயிண்ட பின்னாடி இருந்து கொடுத்த பண்ண ஏன் உனக்கு மொண்டு குடிக்க தெரியாதா? இந்த எங்க யாருக்காவது வீட்டுல ஒரு குடும்பத்துல வந்து ஒரு நிகழ்ச்சியில இருக்கப்போ ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னா வீட்டுல இருக்க மனைவியை கூப்பிட்டு சபையில உட்கார வச்சு உன்னுடைய கருத்து என்னன்னு முதல்ல கேட்டிருப்பீங்களா? கருத்து கேட்டா நிறுத்துன்னு சொல்லுவாங்களாம் அந்த காலத்துல. இந்த காலத்துல முடிவெடுக்கக்கூடிய உரிமையே வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு தான் இருக்குன்னா எந்த காலம் சிறந்தது? உங்க காலமா எங்க காலமா? அதானே. அந்த காலத்துல யாரும் என்னங்க வேலைக்கு போனீங்க? புருஷன் மட்டும் வீட்டுல இருக்கக்கூடிய ஆம்பளை மட்டும் வேலைக்கு போவாரு. குடும்ப சுமைய மொத்தமும் ஒரு ஆம்பளை தலையில மட்டுமே கட்டி வச்சாங்க. அது அந்த காலம். இந்த காலத்துல பொண்ணும் சேர்ந்து சம்பாதிக்கலாம், புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து குடும்பத்தை முன்னேற்றலாம்னு கொண்டு வந்திருக்கக்கூடிய காலம் இந்த காலம். அந்த எங்க இப்ப நான் பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கேன், சேலத்துல இருந்து வந்திருக்கேன். சரி, இப்பவே மணி கிட்டத்தட்ட 9 ஆகி போச்சு. ஆமா ஆமா. இன்னும் இவங்க எல்லாரும் பேசி திரும்பங்க நீங்க எனக்கு இன்னொரு குண்டா சோறாக்கி போட்டு நான் சாப்பிட்டுட்டு எங்க வீடு போய் சேர்றதுக்கு குண்டா சோறு ஒரு குண்டா நிறைய திரும்ப நீங்க சாப்பாடு இல்லைனாலும் ஆக்கி கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு குண்டா நிறைய சாப்பாடு ஆக்கி போட்டு அதை நான் சாப்பிட்டு முடிச்சு எங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள விடிய காலம் 5 மணி ஆயிரும். ஆமா, கரெக்டுங்களா? அவர் தூங்கிட்டு போறாருனே, எங்க வீட்டுக்கு போறதுக்கு விடிய காலம் 5 மணி ஆயிரும். சரி, இதுவே அந்த காலமா இருந்து ஒரு பொண்ணு வீடு ராத்திரி முழுக்க வீட்டுக்கு வராம விடிஞ்சு அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா அந்த பொண்ணுக்கு பேர் என்ன? அந்த பொண்ணுக்கு பேர் என்ன? ஊருக்குள்ள சேர்த்துருவீங்களா இல்லை வீட்டுக்குள்ளதான் மாமியார் வா தாயி வேலைக்கு போனியா வா வந்து தூங்குடி உனக்கு நான் சோறாக்கி போறேன்னு எந்த மாமியார் கையிலே சோறாக்கி போட்டுச்சா? எங்க காலம் அப்படியா இருக்கு. எல்லாரும் வேலைக்கு போகலாம், நைட்டும் வேலைக்கு போவோம், பகல்லையும் வேலைக்கு போவோம். எத்தனை மணி ஆனாலும் வீட்டுக்குள்ள வரும்போது எங்க மேல வீட்டுல இருக்கவங்களோட பார்வை சந்தேகத்தோட பார்வையா இருக்காது. புள்ள குடும்பத்துக்காக உழைக்கிறா அப்படின்ற பார்வையா தான் இருக்கும். உங்க காலத்துல அதாவது அவங்க 3 பேர் இருக்கக்கூடிய அந்த காலத்துல அழகா சாரி கட்டி நிறைய பூ வச்சு மஞ்சள் முகத்தோட வாசல்ல வந்து நின்னாலே புருஷர் வந்து ஏதாவது வெளிநாட்டுல ஊருக்கு போயிருக்கட்டுங்களே, சரி ஓகே மங்களகரமானவங்க நீங்க சொன்ன மங்களகரமான முகத்தோட புருஷன் ஊருக்கு போயிருக்கும் போது அவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மங்களகரமா முகத்தோட ஒரு பொண்ணு வீட்டுல இருந்து வெளில வந்தான்னு வச்சுக்கோங்க, வார்த்தை மாமியார் கேட்கும். மாமியார் கேட்குதோ இல்லையா ஊர்ல இருக்கிறவங்க கேட்பாங்க, எங்கடே எங்க கிளம்பி போற? யார் வரா? உன்னை பார்க்க சீமையிலேருந்து யாரா வராங்களா? எடுத்த வார்த்தை அந்த மங்களகரமான முகத்தை பார்த்து கேலி செய்யக்கூடிய வார்த்தைகளும் ஒரு அந்த வார்த்தையெல்லாம் எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி அசிங்கமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துனதெல்லாம் யாரு? நீங்க இல்லைன்னு வேணா சொல்லலாம், அதுக்கு எல்லாத்துக்குமே ரெக்கார்டு இருக்குங்க. குடும்ப குத்து விளக்கு நாங்க தாங்க ஏத்துக்கிறோம். ஒரு மரியாதை கொடுக்காம அசிங்கமான வார்த்தைகளாக ஒவ்வொரு பெண்ணையும் கஷ்டப்படுத்துனதெல்லாம் அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் தான். இந்த காலத்து ஆட்கள் யாரும் அப்படி நாங்க கஷ்டப்படுத்தவே இல்லை. வேலைக்கு அதுக்குள்ள கடைசி பாயிண்டா வேலைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வேலைக்கு போறப்போ ஒரு ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு தான் வேலைக்கு போவாங்க. சரி, போனவர் எப்ப வருவாருன்னு வழி மேல விழி வைத்து காத்துக்கிட்டே இருக்கணும். எங்க காலத்துல அப்படியா? டே நீ எங்க வேணா போடா, எங்க கிட்ட இருக்கு கூகுள் மேப்பு, எங்க கிட்ட இருக்குது கூகுள் மேப், நீ எங்க இருக்கியோ அந்த லொகேஷனுக்கே உன்னை தேடி கண்டுபிடிச்சு வந்து உன்னைய பார்ப்போம். இல்லைன்னா இருக்குதுங்க வீடியோ காலே, நாங்க வீடியோ காலே பேசி குடும்பத்தை நடத்திட்டு போயிருவோம். ஆமா, அதுக்கு இந்த வரனே வீடியோ காலை எப்படி குடும்பம் நடத்துவேன்னு கேக்குறாரு. நாங்க ஃபேஸ்புக்ல பாப்போனே, ஃபேஸ்புக்ல பாப்போம், வாட்ஸ்அப்ல சாட் பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம்ல வீடியோ கால்ல பேசிக்குவோம், மேட்ரிமோனில கல்யாணத்தை பண்ணிக்குவோம், ஃபிளிப்கார்ட்ல குழந்தைங்க எல்லாத்தையும் ஆர்டர்ல வாங்கிக்குவோம், கடைசியில புருஷனை பிடிக்கலாம் OLX வித்துட்டு போயிருவோம். சரி, எங்க அப்பா அந்த நிறுவனமா அதெல்லாமா வாங்குறாங்க இப்போ? காலம் வந்துருச்சு, டெக்னாலஜி வந்துருச்சு. நீங்களாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எப்படி போயிருப்பீங்க? டவுசரா பள்ளிக்கூடத்தில் நம்ம போனோம், பின்னாடி தபால் போட்டிருக்கோம். அந்த காலத்து டவுசர், அதையும் சேர்த்து சொல்லு. பதில் இல்லைன்னு
பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இங்க இருந்து கிட்டத்தட்ட ஆரம்ப பள்ளிக்கு போகணும் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போயிருப்பாங்க. 2 கிலோமீட்டரா? 15 கிலோமீட்டர்லாம் நடந்து போனோம் ஐயாப்பா. ஓகேண்ணே, 15 கிலோமீட்டர் நடந்து போயிருப்பீங்க. இப்போ உங்களுடைய ஊர்ல பள்ளிக்கூடங்கள் அப்படியா இருக்கு? நடந்து நடந்து போனா ஆரம்ப பள்ளி, அதாவது அசைந்து அசைந்து போனா ஆரம்ப பள்ளி, நடந்து நடந்து போனா நடுநிலை பள்ளி, ஓடி ஓடி சென்றால் அது உயர்நிலை பள்ளின்னு இருக்கு இல்லையா? அதெல்லாம் எந்த காலத்துல இருக்குது? உயர்நிலை பள்ளின்னு வச்சுட்டோம். இப்பெல்லாம் கிளாஸ்ல வந்தா நான் இதுக்கு என்ன பதில் சொல்ல தெரியல. மேல்நிலை பள்ளி அப்படின்றது உயர்நிலை பள்ளி தானுங்க. இப்படியே அடுத்தடுத்து நம்ம ஸ்கூலுக்கு போய்கிட்டு தானே இருக்கோம். ஸ்கூல்ல டீச்சர் வரனா உங்க கால பசங்க எல்லாம் ரோட்ல வந்து நின்றுட்டு விளையாண்டுக்கிட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. டீச்சர் ஒரு கேள்வி போர்டில் டீச்சர் என்ன எழுதி போடுறாங்களோ, என்ன கணக்கு பாடம் நடத்துறாங்களோ, டீச்சர் எழுதி போட்டதுதான் வேத வாக்கு. டீச்சர் சொன்னா சரியா இருக்கும் அப்படி சொல்லி மடத்தனமா நம்பினதெல்லாம் உங்க காலம். நமக்கு கேள்விக்கு பதில், அதாவது டீச்சர் எழுதி போட்டிருப்பாங்க, நமக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், டீச்சர் கிட்ட கேட்போம், டீச்சர் நீங்க எழுதி போட்டது எனக்கு புரியல. என்னது, என்னையவே எதிர்த்து நீ கேள்வி கேட்கறியா? ஏறா பெஞ்ச் மேல, ஏறா பெஞ்ச் மேல. டீச்சருக்கு பதில் தெரியலனாலும் நம்ம தான் பெஞ்ச் மேல. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கல்யாணமான உடனே 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ வீட்டுல விசேஷம் இருக்கா, வீட்டுல விசேஷம் இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சொந்தக்காரங்க. விசேஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணுக்கு என்னன்ற ஒரு பேர் கொடுத்தாங்க அந்த காலத்துல. மல்லடின்னு, தேங்க்ஸ்க்கா கீழ இருந்து சொல்லிட்டீங்க, மல்லடின்னு ஒரு பேரு கொடுத்தது அந்த காலம். இந்த காலத்துல ஒரு பெண்ணையாவது நீங்க மல்லடியா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஐஸ்வர்யா வந்தோம் கவலைகள் மறந்தோம் இனி எங்களுக்கும் ஒரு குழந்தை. முடிஞ்சு போச்சு இல்லைங்க? முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் தானுங்க. அடுத்து ஒரு ஊனமுற்ற பிள்ளை பிறந்திருக்கான் அப்படின்னா அந்த தெருவுல, அதாவது நீங்க எப்படி ஒரு தெருவை அடையாளப்படுத்தணும்னா, அந்த கை உடைஞ்ச பையன் இருக்கான்ல, அந்த வீட்டுல இருந்து 3வது வீடு தாங்க நீங்க கேக்குறவங்களோட வீடுன்னு சொல்லி ஊனமுற்ற குழந்தைய அடையாளப்படுத்தி சொன்ன காலம் உங்க காலம். இன்னைக்கு காலு உடைஞ்சாலும் ஒலிம்பிக்ல தங்க பதக்கம் வாங்கின மாரியப்பன் சேலத்துல இருக்காருன்னா அது எங்க காலம் தானே. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க போன்னால இவ்ளோ பிரச்சனை இருக்கு, போன்னால கெட்டது கெட்டதுன்னு பேசுறதுக்கு அந்த 3 கெட்ட ஆவிகளும் வரும். 3 கெட்ட ஆவியும் வரும். போனால இந்த காலத்துல எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு ஊர்ல ஒரு கோவில் தாங்க இருக்கும். பொதுவா ஒரு ஊர்ல ஒரு கோவில் இருக்கும். ஆனா டாஸ்மாக் கடை மட்டும் 10 கடை 11 கடை இருக்கும். ஒரு கோவில் இருக்கிறதுனால கோவில் ரொம்ப சலச்சதுன்னு 10 டாஸ்மார்க் இருக்கு, டாஸ்மார்க் தான் ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லி ஆகிடாது. கரெக்ட் தானங்க? அதே போலதான் போனும். எத்தனை கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் கெட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால போன் ரொம்ப கெட்டதுன்னு ஆயிராது. இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்து பார்த்துக்க கூடிய அறிவு எங்க மக்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எந்த வகையில பார்த்தாலும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிம்மதியும் இருக்கக்கூடிய வாழ்க்கை இந்த கால வாழ்க்கை தான் சொல்லிட்டு நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி 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 நன்றி. நல்ல ஜோரா கைதட்டுங்க. மகிழ்ச்சியாக இருந்தது இந்த காலமே என்று சொல்லி சேலத்தை சேர்ந்த மாலதி அவர்கள் அருமையா தன் வாதத்தை தன் அணிக்காக முதல் பேச்சாளராக பேசி அமர்ந்திருக்கிறார். ஒரு கருத்து மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, இந்த காலத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். குடும்பமாக கலந்து ஆலோசித்து திட்டமிட்டு அந்த செயலை வெற்றியடைய செய்கிறார்கள் என்று அருமையாக தன் கருத்தை தன் அணிக்காக கொடுத்திருக்கிறார்.